தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை வருகின்ற 23ஆம் தேதி என்று வாக்களிக்க வாக்கு சேகரிப்பதற்காக நாங்கள் இங்கே வருகின்றிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் என்றைக்குமே இது நம்முடைய கோட்டை என்பதை நாம் அறிவோம். இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அவர் வழியில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி நாளை தமிழ்நாட்டை ஆளப்போகிற தளபதி விஜய் அவர்கள் என்பதைத்தான் நாட்டு மக்கள் இன்றைக்கு விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்ட ஆட்சிகள் போதும், புதிய ஆட்சி தமிழகத்திலே உருவாக்கப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் சுழல் காற்று வீசினாலும் கவலை இல்லை, சுரண்டு உங்களுக்கு வாக்களிப்போம் என்று மக்கள் போர்ப்படை எடுத்துக் கொண்டிருக்கிற காட்சி இங்கே காணுகிறோம். ஏனென்று சொன்னால் எதை பற்றியும் நாட்டின் 5 ஆண்டு காலம் நல்லாட்சி தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கனவு. இளைய தலைமுறை நினைப்பது அடுத்த இந்த தலைமுறையாவது நல்லாட்சி காண வேண்டும் என்பதுதான் இளைஞரின் உள்ளங்களில் இருக்கின்ற கனவுகள். அந்த கனவை நிறைவேற்றுகின்ற வகையில் தாய்மார்களும் தந்தைமார்களும் பெரியவர்களும் இன்று ஆர்ப்பரித்து வருகிற காட்சியை காணுகிற போது நாளை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் என்பதைத்தான் நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நீங்கள் மறந்து விடாதீர்கள். விசில் சின்னம் நம்முடைய தளபதி நாளை கோட்டைக்கு வருவது உங்கள் கையிலே இருக்கிறது. அதை உருவாக்கி காட்டுங்கள் என்று உங்கள் பொறுப்பான மனங்களை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விசில் கரெக்டா ஊரும் பார்க்கல, எல்லாரும் ஒரே டைம் விடணும். வாழ்த்துக்கள், நன்றி.